வார்த்தைகளை எழுதி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வந்த பையன் அவங்க அப்பா அம்மா சண்டை போடுறது தெரியாம அம்மா நாளைக்கு ஸ்கூல்ல அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவங்க அம்மா நான்சென்ஸ் ஸ்டூபிட் இடியட் போ அப்படின்னு சொல்றாங்க. அந்த பையன் இந்த வார்த்தை தானா அப்படின்னு எழுதிக்கிட்டு அவங்க அண்ணா கிட்ட கேட்கலான்னு போறான். அப்போ கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்த அவனோட அண்ணா எஸ் 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 அப்படின்னு கத்துறாங்க. அவன் அதையும் எழுதிக்கிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கேட்கலான்னு போறான். ஃப்ரெண்டோட அக்கா போன்ல சாரி டார்லிங் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் அதையும் எழுதிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறான். அந்த ஃப்ரெண்டு தகர டப்பான்னு எழுதிக்கூடா எங்க மிஸ் கூட என்ன அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொன்னதும் அவனும் அதை எழுதிக்கிறான். கிளாஸ்ல டீச்சர் படிக்க சொல்றாங்க. அவனும் ஏஞ்சி நான்சென்ஸ் ஸ்டூபிட் இடியட் அப்படின்னு சொல்றான். டீச்சர் என்னையா சொன்னேன்னு கேட்டா எஸ் எஸ்ன்னு சொல்றான். டீச்சர் கோபமா வாடா பிரின்சிபல் கிட்டன்னு சொன்னதும் சாரி டார்லிங் இன்னைக்கு வேணா நாளைக்கு போலான்னு சொல்றான். அவனை பிரின்சிபல் கிட்ட இழுத்துட்டு போனதும் பிரின்சிபல் இவனை பார்த்து இந்த ஸ்கூலை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்டதும் தகர டப்பா அப்படின்னு சொல்றான். பிரின்சிபல் கோவத்தோட அவங்க அப்பா அம்மா வர வச்சு டிசி கொடுக்குறாங்க. அவங்க அப்பா அம்மாக்கு அப்பதான் குழந்தைய கவனிக்காம விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரியுது. கிளாஸ்ல ஒரு டீச்சர் எல்லார்கிட்டயும் நாளைக்கு வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் தமிழ் வார்த்தைகளை எழுதி எடுத்துட்டு